ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈப்ரோ சாஃப்ட்வேரில் பிரிண்டர் செட்டப் இதுதான் பார்க்க போகிறோம். பிரிண்டர் செட்டப் இதை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு பிரிண்டர் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதை பற்றி தான் இன்றைக்கி விளக்குறதுக்காக முதல் நடவடிக்கை எடுத்துருக்குறோம். இப்போயாச்சும் புரியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுறேன். பிரிண்டர் செட்டப்னா ஒன்றும் இல்லை, ஒரு வழியில் நம்ம போயிட்டுருக்கோம், நமக்கு எந்தவித தரங்களும் இல்லாமல் போகிறது அதுதான். இப்போது இந்த கம்ப்யூட்டரில் அதே நீங்கள் A4 எடுக்க போகிறீங்கனாக்கா, இது A4ன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்க போகிறீங்கனாக்கா அதுக்கான நம்ம செட் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் போய்க்கிறோம், பிரிண்டர் செட்டப்பு. இங்கே ப்ரொஃபைல் நேமில் A4ன்னு கொடுத்துட்றோம். பிரிண்டரில் உங்களுடைய பிரிண்டர் கொடுத்துருங்க. பேஜ் சைஸு, அதாவது A4 எடுக்க போகிறோம். பிரிண்ட் டைப்புன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா A4ல் நீங்கள் பக்கத்தில் எடுக்கிறீங்கனாக்கா போத்துன்னு கொடுக்கணும். இல்லை ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு பேக்கு திருப்பி எடுக்கிறீங்கன்னா அது ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கணும். இந்த போத்து கொடுத்துட்டு இங்கே லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், சேவ் கொடுத்துருங்க, ஆனால் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் மேக்ஸ் எடுக்கும்போது பிரிண்ட் கொடுத்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் போகும். அதே போல் A4ல் எடுத்தோம்னாக்கா A4லேயும் பிரிண்ட் போகும். இன்னும் மோர் செட்டிங்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.